சுவாமி சரணம், சுவாமி சரணமையப்பா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சபரிமலையில் இருந்து கீழே இறங்கி பம்பா நதிக்கு வர வரைக்கும் எல்லாத்தையுமே தெளிவாக காட்ட போகிறோங்க. நம்ம இறங்கும் போது என்னென்ன பார்த்தோம், எப்படி இறங்கணும், எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ ஜனம் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. 18ஆம் படி ஏறி ஐயப்பனை தரிசிக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் பாருங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ நான் உங்களுக்கு அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேங்க, எவ்வளோ பக்தர்கள் ஐயப்பனை பார்க்கறதுக்காக நின்றுட்டு இருக்காங்கன்னு. ஒரு லைனாக பிரித்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஒரு பேரை விட்டதுக்கப்புறம் திரும்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு லைன்லேருந்து விடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இறங்குற வழியில் போயிட்டுருக்கோம். இங்கே பக்தர்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுமே இருக்குங்க. ஏதாச்சும் எமர்ஜென்சிக்காக வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம். கீழே அப்படியே நடந்து போகிறோங்க. எவ்வளோ பக்தர்கள் இறங்கிட்டு இருக்காங்க பாருங்க ஐயப்பனை தரிசிச்சுட்டு. இங்கே வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் டோலியில் போயிட்டுருக்காரு. நம்ம அனிமலுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு போர்டு இருக்குங்க. நம்ம போகிற வழியிலே நல்லா கருப்பாக இருக்குங்க இந்த குரங்கு. பாருங்க, கீழே எதையோ எட்டி பார்த்துட்ருக்கு. அதோட மூஞ்சிக்கிட்ட மட்டும் பாருங்க வெள்ளையாக இருக்குது. மிச்சம் எல்லா இடமுமே கருப்பாக தாங்க இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ ஃபுல்லாக ஜூம் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். அது சொரிஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே அன்ஜூம் பண்ணலாம். இங்கேயும் பார்த்தோன்னா ஒரு குரங்கு இருக்குது. ஏதோ சாப்பிட்டுட்ருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளை பார்க்குது, அந்த பக்கம் பார்க்குது, மாற்றி மாற்றி பார்க்குது. அட இதோ பாருங்க, ஏதோ ஒன்று துப்புது வெளியில். இந்த குரங்கு ஏதோ சாகசம் பண்ணிட்டு இருக்கு போல. இந்த குரங்கு எப்படி பிடிச்சிட்டு இருக்கு பாருங்க அந்த கட்டையை. இங்க பார்த்தோன்னா இந்த வெள்ளை குரங்கு இருக்குங்க. நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம் இந்த குரங்க. அங்கேயும் இங்கேயும் தாவிட்டு தாவிட்டு போயிட்டுருக்கு. நம்ம அப்படியே கீழே இறங்குறோம். ஒருத்தரால் உடம்பே முடியலைங்க. எப்படி நடந்து வந்துட்டுருக்காரு பாருங்க. இருந்தாலும் சுவாமியை பார்க்கணுன்றதுக்காக இவர் போயிட்டுருக்காரு. டோலியில் நிறைய பேர் கீழேயும் இறங்குறாங்க, மேலேயும் ஏறுறாங்க. நிறைய வயசானவங்க டோலியில் போகிறாங்க. நம்ம டோலியை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோங்க. நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். சாமி, உங்கள் பேர் என்ன சாமி? சாமி, எங்கள் பேர் வந்து ராமுன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து இதான் ஃபஸ்ட்டு வருஷம் நம்ம வந்துக்கிறது. நம்ம கன்னிசாமி ரொம்ப ஆனந்தமாகுது இங்கே வந்திருக்கிறதுக்கு. ரொம்ப சேஃப்டி கூட. என்னன்னா ஒன்று, சாப்பாடு மட்டும் தான் கொஞ்சம் குறைச்சல். ரொம்ப ரேட் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் மிச்சத்துக்கு எல்லாத்துக்கும் சேஃப்டி ஜாஸ்தி. ரொம்ப அருமையாகுது. யாருன்னா வர்றதா இருந்தாக்கா சபரிமலை மிஸ் பண்ணாதீங்க. கன்னிசாமி வந்தே வாங்க, வந்து ஒரு டைம் வந்து பாருங்க, எப்படி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ. அங்கே பாருங்க, ஏதோ போயிட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம இறங்கிட்டு இருக்கிற வழியில் ஒரு காட்டு பன்றியை பார்த்தோங்க. அப்படியே உள்ளே போயிடுச்சு. எல்லாரும் கத்துன உடனே பயந்து. இங்க வர பக்தர்கள் உட்கார்றதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணி இருக்காங்க. பக்தர்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போறாங்க. இங்க பக்தர்கள் எல்லாரும் மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க அந்த காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. போலீஸ்காரங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க.
இப்போ நம்ம அப்படியே கீழே இறங்குறோம். நம்ம பிரிட்ஜுக்கு கீழே இறங்குறோம். பிரிட்ஜுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா பக்தர்கள் மேலே ஏறுற வழிங்க. நம்ம அப்படியே கீழே இறங்குறோம். கீழே வந்து குட்டி குட்டி கல் இருக்குங்க. அதெல்லாம் அப்படியே நம்ம காலில் செருப்பு போடாமல் நடக்கிறோம் இல்லையா, ஸோ அது வந்து அப்படியே குத்துது. ஸோ நம்ம பொறுமையாக தான் இந்த இடத்துல நடந்து போகிறோம். இப்போ அப்படியே நம்ம கீழே இறங்குறோம். டோலி வந்து பார்த்தோன்னா இந்த வழியா ஏறுதுங்க. டோலி டிராக்டர் வந்து பார்த்தோன்னா போயிட்டு இருந்தது. நம்மளும் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். பின்னாடி வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் நின்றுட்டு போயிட்டு இருந்தாரு. அதனால போலீஸ்காரங்க இப்போ பின்னாடியே போயிருக்காங்க. அது வேற யாரோ தானே, அது வேற யாரோ. உங்கால் இல்ல இல்ல உங்கள் இப்போ நம்ம அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கோம். இங்கே நிறைய கடைலாம் இருக்குங்க. நம்ம இறங்கும் போது நிறைய கடை இருக்கு. மேலே தேவையான பொருட்களை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்தாச்சு பம்பா கிட்ட. இங்கே இந்த மிக்சர் இதெல்லாம் விற்கிறாங்க. வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க பம்பா கிட்ட. கன்னிமூல கணபதியில் அந்த மைக் அனௌன்ஸ்மெண்ட்லாம் கேட்குது. இப்போ நம்ம கன்னிமூல கணபதி வந்தாச்சு. இங்க இளநீரெல்லாம் விற்கிறாங்க. இப்போ நம்மளுமே வந்து பார்த்தோன்னா ஒரு இளநீர் வாங்கியிருக்கோங்க. வந்துடுச்சு 50 ரூபா. ஸோ இப்போ நம்ம குடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இளநீர் குடிச்சாச்சு. இவர்கிட்ட கொடுத்தோன்னா இந்த மாதிரி வெட்டி நமக்கு தராங்க. ஸோ அதை நம்ம சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்றோம். மேலே ஐயப்பனுடைய சன்னதியில் தங்க கூரை போகிறதுக்காக இவங்க தாங்க டொனேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இவங்களுடைய பேர் கீழே அவங்க எந்த ஊருன்னு சொல்லி போட்டிருக்கு. இவங்க வந்து பெங்களூர்ல இருந்து வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அப்படியே நடக்கலாம். எவ்வளோ பெரிய லாரி பாருங்க போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம பம்பா கன்னிமூல கணபதி கிட்ட வந்தாச்சு. எல்லாரும் கணபதியை வழிபட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே கீழே இறங்குறோம். எக்ஸிட்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம இந்த வழியாக தாங்க கீழே இறங்கணும். இப்போ நம்ம அப்படியே கீழே இறங்குறோம். ஸோ இப்போ நம்ம பம்பா வந்தாச்சுங்க. பக்தர்கள் எல்லாரும் மேலே ஏறுறதுக்கான லைனில் போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே இந்த பக்கமாக வெளியில் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல பக்தர்கள் நைட்டு தங்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஃப்ரீ தான், நீங்கள் நைட்டு தங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அப்படியே சுற்றி உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறோம். எவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க பாருங்கள் பம்பால. இப்போ நான் உங்களுக்கு அப்படியே பம்பா நதியை காட்டுறேன். பம்பால குளிக்கிற பக்தர்கள் எப்பவும் குளிச்சுட்டு தாங்க இருக்காங்க. நீங்களும் இங்க வந்தீங்கன்னா பம்பால தாராளமா குளிக்கலாம். ஸோ இப்போ அப்படியே பிரிட்ஜு மேலே நடந்து போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கீழே பார்த்தோன்னா பம்பா நதியில் ஃபாஸ்ட்டாக தண்ணி ஓடிட்டுருக்குங்க. பக்தர்கள் எல்லாரும் அந்த பக்கம் குளிச்சிட்ருக்காங்க. ஸோ நம்மளால் அந்த சைடு வந்து நடந்து போக முடியாதான் பிரிட்ஜு மேலே. இந்த சைடு மட்டும் தான் நடந்து போக முடியுமா. அந்த சைடு வந்து டிராக்டர் இதெல்லாம் போகிறதுக்காக வச்சுருக்காங்களாம்.
ஸோ நான் வந்து சின்ன வயசில் வரும்போது அந்த சைடு குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த சைடு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ இந்த வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க, சபரிமலையில இருந்து கீழே பம்பா கன்னிமூல கணபதி கிட்ட வர வரைக்கும் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். சுவாமியே சரணமையப்பா.